வணக்கம் மக்களே. இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. இது முடக்கு வியாதிகளை தீர்க்கிறதுனால இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த முடக்கத்தான் கீரை நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளை தீர்க்குது. அதனால் நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரையோட மெயின் வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம் நரம்புகளில் இருக்கும் முடக்கத்தை நீக்குவது, எலும்புகளில் உள்ள முடக்கத்தை நீக்குவது, அந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா நிறைய செயல்பாடுகளே இது செய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையில் இலை, காய், பூ, வேர், தண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம வேணாம் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான நம்ம உடம்பில் இருக்கும் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அந்த முடக்கத்தான் கீரையில் இருக்குது. அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரையில் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, இளம் வயதிலே கால் வலி, மூட்டு வலி போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. அப்படி இருப்பவர்கள் வாரத்தில் 2 வாட்டிங்க, யாரெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ வாரத்தில் 2 வாட்டி இந்த முடக்கத்தான் கீரையை எதனா ஒரு வகையில் கூட்டாகவோ இல்லை மாவில் கலந்தோ, தோசை மாவில் கலந்தோ இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை இந்த உடல் சோர்வு, உடல் வலி, இது எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே தீர்ந்து போகுதுங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியாக இது செயல்படுதுங்க. அப்புறம் அந்த மூட்டுக்கள் இருக்கும் யூரிக் ஆசிடை கரைத்து, இந்த மூட்டுக்களில் நிறைய யூரிக் ஆசிட் தான் நம்மளை எழுந்துக்க விடாமல் தொல்லை பண்ணுறது. அந்த யூரிக் ஆசிடை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றிடுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அதுவும் இருக்குது. அதையும் இது கரைத்து வெளியேற்றுறது. இதில் இதனால் பார்த்திங்கன்னா நன்மைகள் மூட்டு வலி, உடல் வலி, கால் வலி உள்ளவர்கள் இந்த கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குங்க. அப்புறம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கி அதனுடன் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துங்க. இல்லைன்னா என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கசப்புன்றது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாகற்காயை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாகற்காய் நிறைய பேர் இப்போ சின்ன குழந்தைங்களோட பாகற்காய்க்கு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த கசப்பு காட்டிலும் இந்த முடக்கத்தான் கீரையில் அதிக நன்மைகள் இருக்கிறதுனால இதில் கசப்பு அவ்வளோலாம் இருக்காது. பாகற்காயை காட்டிலும் மிகவும் குறைந்த அளவு கசப்பே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கோ எல்லாருக்குமே, குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த கீரையில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் மலச்சிக்கலை சரி பண்ணுதுங்க. மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏகப்பட்ட உணவு, ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையும் வாங்கி தின்றது. அதனால் அந்த மலச்சிக்கல்ன்றது இருக்குங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கரப்பான் வாயு பிரச்சனைகள் இருக்குங்க. இதில் வாத நோய், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம சாப்பிட்றதுனால இது நம்ம அனைத்து பிரச்சனைகளையும் குணப்படுத்துதுங்க. முடக்கத்தான் கீரையை பச்சையாக சாப்பிட்டாங்களாம் வச்சுங்களேன், பச்சையாக சாப்பிட்டு வந்தால் அந்த மூல நோய் குணமாகுதுங்க. நல்லா பச்சையாக நம்ம நிறைய இதுங்களை பார்த்திங்கன்னா இந்த புதினா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் பச்சையாக சாப்பிட்றதுனால இந்த மூல நோய் குணமாகும். மூல நோயின்றது பெரிய பிரச்சனை. அது வந்துட்டாலே நம்ம என்னமோ ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ வர்றதுக்கு முன்னாடியே, இது ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்னா இது வராத அளவுக்கு தடுத்துடுதுங்க. வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த மூல நோயை குணப்படுத்திடுதுங்க. முடக்கத்தான் கீரையை சாறாக செய்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சாறாக செஞ்சு சாப்பிட்டாக்கா அந்த லேடிஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் வர பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா குணப்படுத்துறது. நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்னென்னத்தையோ வாங்கி சாப்பிட்டு கிடந்தோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அது தானாக முளைச்சி கிடக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. இதை நம்ம சாப்பிட மறந்துட்டோம்.
ஏன்னா இது நிறைய விழிப்புணர்வு இல்லாதனால இது அப்படியே போயிடுச்சுங்க. இதனால் வந்து கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரையை ஒரு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் வந்து ஏதாவது ஒரு இலைய யூஸ் பண்ணுங்கள். புற்றுநோய் செல்களை வந்து உடலில் வளராமல் தடுக்குதுங்க. புற்றுநோய் செல்லை புற்றுநோயின்றது எவ்வளோ பெரிய நோய். அந்த செல்களே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புற்றுநோயின்றது எடுத்த உடனே டைரெக்டாக வந்துடுறது கிடையாது. புற்றுநோயை நம்ம தான் வர வைக்கிறோம். சிகரெட்டு, புகையிலை, சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போதைப் பொருட்களை போட்டு புற்றுநோயை வர வைக்கிறோம். இது ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண இந்த புற்றுநோயோட செல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அந்த செல்லு வளராமல் தடுக்குதுங்க. அப்படி அந்த செல்லு வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் அதை வந்து முற்றிலும் வந்து குணப்படுத்துதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது என்னங்க இது இவ்வளோ சொல்கிறீங்க, இது எப்படிங்க செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையை தோசை மாவில் வந்து அரைச்சி ஊற்றி, இந்த தோசை மாவில் வந்து பார்த்திங்கன்னா